ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம பெருசாக நம்ம வீடியோ போடல. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பில் போய் தான் அது ஸ்பாயில் ஆகி நின்றுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவும் நம்ம ஒரு ட்ரிப்லேருந்து ஆரம்பிச்சலான்னு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து ஏலகிரி ட்ரிப்பு தான் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 216 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இயரும் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போவோம். அதாவது கொடைக்கானல், ஊட்டி, கோவா அந்தமாரி போயிருந்தோம். பட் இந்த இயர் வந்து மிஸ் ஆகிற மாரி இருந்துச்சு. பட் எப்படியோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இயர் 2 வந்து ஒரு சூப்பராக ஒரு பிளான் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல்ஸில் தான் நம்ம வண்டி புக் பண்ணி போகிறோம். நம்மக்கிட்டே வண்டி இருக்குது, பட் அது வந்து 4 சீட்டர் தான். ஸோ நம்ம ஃபேமிலியாக போகிறோம். ஸோ நம்ம வந்து ட்ராவல்ஸில் தான் நம்ம வண்டி புக் பண்ணி போகிறோம். ஓகே வாங்க, இந்த ட்ரிப்பில் நமக்கு வந்து ட்ராவல்ஸில் எவ்வளோ செலவாகுது, பெட்ரோலு, டிரைவர் பேட்டா, அந்த ஹில் சார்ஜ், அது எல்லாமே சேர்த்து அண்டு நம்ம எப்படி அந்த ஏலகிரியில் சுற்றி பார்க்குறோம் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து திவ்ய சாய் கால் டாக்ஸியில் தான் புக் பண்ணேன். வண்டி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துருச்சு. வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அதாவது ஃப்ரண்ட்டில் அந்த 1 லைட் எரியல அண்டு மிரர் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. பட் மற்றபடி வண்டி வந்து நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 18 ரூபான்னு சொன்னாங்க. எர்டிகாவாக இருந்தால் மட்டும் 1 கிலோமீட்டருக்கு 17 ரூபான்னு சொன்னாங்க. மற்றபடி ஜைலோ, இனோவாலாம் 18 ரூபா தான். நாங்கள் ஃபேமிலியோடு போகிறோம், கை குழந்தை வேறு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஜைலோவை எடுத்துக்கிட்டோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் செக் பண்ணிக்க சொன்னாங்க. செக் பண்ணியாச்சு, வண்டிலையும் ஏறியாச்சு. அவ்வளோதான், ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எந்த ரூட் வழியாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம், முடிச்சூர், அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர், வேலூர் பிடிச்சி நம்ம ஏலகிரி போகிறோம். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை தாண்டி பெருசாக பெட்ரோல் பங்க் எங்கேயும் இருக்குமா இல்லையான்னு தெரில. ஸோ நாங்கள் வந்து தாம்பரத்துலேயே நாங்கள் வந்து டீசல் அடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் போன ட்ரிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் போயிருக்கேன். ஃபஸ்ட் டைம் தாம்பரத்துலேருந்து ரைட் கட் பண்ணி முடிச்சூர் வழியாக போகிற ட்ரிப் வந்து இது தான். ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. சரி அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவோம், டைம் வேறு 5:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஒரு டீ கடையில் நிப்பாட்டியாச்சு. ஏர்லி மார்னிங் டீ குடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். அதுவும் ட்ராவல் அப்போனா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கிளைமேட், அதாவது இந்த நியூ இயர், டிசம்பர் அந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக ஒரு டீயை குடித்து நம்ம ட்ராவலை மறுபடியும் கண்டினியூ பண்ணியாச்சு. ஏர்லி மார்னிங் கிளம்புனதே டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் போகணும் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லாரி ஏதோ ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டிராஃபிக் ஆயிடுச்சு. ஒரு வழியாக அதை தாண்டி நல்ல ஹைவே ரோட்டை பிடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஏர்லி மார்னிங் வியூக்கு செமையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா டோலும் வந்துச்சு. இங்கே டோல் பார்த்தீங்கன்னா 2 டோல் தான் மொத்தமாகவே. ஒன்று வந்து 115 ருபீஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரில. பட் எங்களுக்கு 2 டோல், அப் அண்ட் டவுன் 2, 2, 4 ரெண்டுமே சேர்த்து எங்களுக்கு வந்து 320 ருபீஸ் தான் சார்ஜ் போட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் தாண்டி இருக்கோம், எல்லோரும் தூங்கிட்டாங்க. சரி அப்படி நம்மளும் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோன்னு படுத்தாச்சு. எங்கள் ட்ராவல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஹில் சார்ஜ், டிரைவர் பேட்டா, அப்போ அந்த 2 நாள் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஹில் கிட்ட வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போனால் தான் அந்த ஏர்பின் பெண்டு, அந்த ஏலகிரி ஹில்ஸ், அது எல்லாமே இதுக்குள்ளே போனால் தான் இருக்குது. வாங்க போவோம். என்ட்ரன்ஸை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்குது. அந்த ஸ்னோ, அந்த மலை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஏலகிரி அந்த ஹில்ஸும் வந்துடுச்சு. இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானலில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மி தான். அண்ட் வியூ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான் இருக்கும். நம்ம வந்து அப்படியே விண்டோவை இறக்கி விட்டு அந்த சில்னஸை ஃபீல் பண்ணிட்டு அந்த ஸ்னோ, அந்த கிளைமேட்டோட நம்ம வந்து இந்த ஹில்ஸை பார்த்துட்டு நம்ம மலை ஏறலாம். பட் அதை தாண்டி வந்து நமக்கு வந்து அந்த கீழே பார்க்குறது, அந்த சிட்டி தெரிகிறது, அதெல்லாம் வந்து பெருசாக நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ரோடு வியூ தான். பட் அது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 ஏர்பின் பின்ஸு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும். ரொம்ப சின்ன மலை தான். நம்ம வந்து நீங்கள் ஸ்பீடாக வந்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் மலை ஏறலாம்.
ஃபைனலி நம்ம ஏலகிரி ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே இன்னும் ஒரு பிரச்சனைனா, நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் நம்ம அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வழியிலேயே நிறைய பேர் வந்து ரூம்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. இங்கே அப்படி யாருமே கேட்கல. அண்ட் ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மி தான். நாங்கள் அப்படி இப்படின்னு அலைஞ்சி திரிஞ்சு இந்த ரெசிடென்சியை பிடிச்சோம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏலகிரிக்கு வரதா இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பில் புக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து ரூம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் வீக்கெண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. நம்ம ஹோட்டல் செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி தான். ஸோ நாங்கள் வந்து பேகை ரிசப்ஷனில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க இந்த முருகன் கோயில் இருக்குன்னாங்க. ஸோ அதை அப்படியே பார்க்க இப்போ இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு கோவிலுக்கு வருது இதுதான். வீட்டில் சும்மா இருக்கும்போது அப்பப்போ முருகன் வேஷம் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் கோவில் வரும், அதுவும் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலாகவே போயிடுச்சு. கோவிலும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஹைட்டில் வச்சு, அதே நேரத்தில் அந்த ஏலகிரியோட வியூ பாயிண்ட்டும் தெரிகிற மாரி அந்த சில்னஸையும் ஃபீல் பண்ணுற மாரி, சேம் டைம் டிவோஷனலாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரூமாக எடுக்காமல் ஒரு ரெசார்ட் மாதிரி தான் எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம் ஒரு ஹால் 3 சேர்ந்த மாதிரி வரும். நாங்கள் 6 பேர் போயிருந்தனால இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தோம். பெட்ரூம் பார்த்திங்கன்னா 2 ரூமே சேம் தான் வித் அட்டாச்டு பாத்ரூமோட. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏசி அண்ட் ஃபேன் 2மே இருந்துச்சு. பட் நம்ம வந்திருந்தது வின்டர் சீசன் அப்படின்றனால நமக்கு 2மே தேவைப்படல. சம்மரில் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ரூம்லேயுமேவும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு பெரிய கபோர்டு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் 2 ரூமு ஹால் 3லேயுமேவும் டிவி இருந்துச்சு. பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஹீட்டரோடு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்ற ஹோட்டல் மாதிரி அவங்க சொல்கிற டைம் தான் அப்படிலாம் இல்லை. நமக்கு வந்துட்டு 24/7 எப்பயுமே ஹீட்டரை வந்துட்டு நம்ம இஷ்டம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே சின்னதாக கிச்சன் மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு கெட்டில் வச்சுருந்தாங்க. இது ஒன்று தான் எங்களுக்கு யூஸ் ஆச்சு நாங்கள் வின்டர் சீசனில் போனனால. அண்ட் பார்த்திங்கன்னா இது செகண்ட் ரூம். அதே ரூம் மாதிரி தான் வித் டிவியோடு இருக்கும். ஓகே, இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா booking.comல பார்க்கும்போது 4000 + GST இருந்துச்சு. நாங்கள் இங்கே டைரெக்டாக வந்து விசாரிக்கும் போது 4500 சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு கேம்ப் ஃபயர் நைட் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரெசார்ட்டு. வியூ வந்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரே ஒரு சேட்னா, நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம் வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க தான் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா வியூ வந்து செம்மையாக இருக்குது. இப்போவே நல்லா இருக்குது. நைட்டில் ஆனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்னோலாம் வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். பட் வந்து இது வந்து நமக்கு கிடைக்கல. ரூம் பார்த்தீங்கன்னா பெருசாக மேலே கீழே டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த வியூ வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து அதுவும் நாங்கள் 6 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பேக்டான ஸ்டே தான் மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நம்ம ஏலகிரி வந்தாச்சு. இப்போ நம்ம இனிமேல் நம்ம ஏலகிரியில் என்னென்ன பார்க்குறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.